ஸோ இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் இது ஒரு பாட்காஸ்ட் மாரி லிசன் பண்ணுங்கள். ஆர் ஏதோ ஒரு பாட்டு கேட்குற மாதிரி ஃபோனை சைடில் வச்சுட்டு கம்ப்ளீட்டாக லிசன் பண்ணுங்கள். நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் புரிஞ்சிடும். நார்மலாக இப்போது எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க ட்ரேடிங் கோர்ஸ் வந்து எங்கேயாவது படிச்சிருப்பீங்க, இல்லை படிக்கிறதுக்கான பிளான் பண்ணியிருப்பீங்க. படித்து முடிச்சுட்டு ஒரு மாதம் இல்லை 2 மாதம் வரைக்கும் உங்கள் மென்டார் கூட டச்சில் இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபாலோஅப்பே வந்து இதுவாகிடும், கரெக்டுங்களா? ஒரு கேப் விழுந்துடும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்மளோட மென்டர்ஷிப் வந்து இந்த 1 இயர் 3 இயர் மென்டர்ஷிப்ன்ற மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா, நீங்கள் இந்த நம்மளோட கோர்ஸ் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேட்ஸும் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஹிஸ்ட்ரியே ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு நீங்கள் எடுத்த ட்ரேட்ஸ்க்கான சார்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டும், சார்ட்டில் வந்து இது எதுக்காக நம்ம ட்ரேட் பண்ணோம், ஏன் இந்த ட்ரேட் எடுத்தோன்றதுக்கான ரீசன்ஸும் நம்மளோட சார்ட்டில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டெய்லி எடுக்கிற ட்ரேட்ஸ், உங்களுக்கு என்ட்ரி செட்டப் கிடச்சதுன்னா நீங்கள் டெய்லி எடுப்பீங்கள, ஸோ அந்த ட்ரேட்ஸை வந்து நீங்கள் டெய்லி எடுக்கிறத எங்களுக்கு ஷேர் பண்ணும்போது நாங்கள் கண்டினியூஸாக வந்து உங்களை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இதனால் ஒரு மென்டருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்க்கும் வந்து ஒரு கேப்பே இருக்காது. டெய்லி கம்யூனிகேஷன்லேயே இருக்கிறதால உங்களோட சைக்காலஜி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் மனி மேனேஜ்மெண்ட் 3மே வந்து நாங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணுவோம். நம்ம ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜின்றது செகண்டரி தான். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, அந்த 3 தான், சைக்காலஜி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் மனி மேனேஜ்மெண்ட் 3 தான் வந்து கிங்கே. அங்கே இந்த ஸ்ட்ரக்சர் தான் கிங்கு, லிக்விடிட்டி குயின்னு அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, பட் அதுக்கு முன்னாடி இது தான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மென்டார்ஷிப்பில் நாங்கள் இந்த சைக்காலஜி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் மனி மேனேஜ்மெண்ட்டில் உங்களோட மைண்ட் செட்டை டியூன் பண்ணுறது தான் எங்களோட ப்ரையாரிட்டி. ஒரு ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன கன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட மென்டார்ஷிப்பில் சொல்லிக் கொடுப்போம். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேடும் எடுக்க போகிறீங்க. என்னென்னைக்கு ட்ரேட் பண்ணணும், என்னென்னைக்கு ட்ரேட் பண்ணக்கூடாதுன்றதையும் உங்களுக்கே தெரியும். படிக்கிறதுல உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்றைக்கு ட்ரேட் பண்ணணும், என்றைக்கு ட்ரேட் பண்ணக்கூடாது, நம்ம கேபிட்டலை எப்படி சேவ் பண்ணணும், அண்டு எப்படி நல்லா ப்ராஃபிட்டில் வந்து ட்ரையல் பண்ணணுன்றது எல்லாத்தையும் வந்து நாங்கள் உங்களுக்கு மென்டார்ஷிப்பில் ஷேர் பண்ணுவோம். எப்பயுமே நீங்கள் எங்கே படித்தாலும் சரி, உங்கள் மென்டர் கூட டச்சில் இருங்க. அண்டு டவுட்ஸ் கண்டிப்பாக கிளியர் பண்ணிக்கோங்க.